ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு காரில் எதாவது டவுட் இருக்குது, இந்த விஷயம் டவுட் இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்கன்னு. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஸ்டேரிங் கிளஸ்டர் மீட்டரில் இன்ஜின் தெரிஞ்சு என்ன பண்ணணும் அந்த நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள பதிவு வேணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு 2 மீட்டர் ஊர் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போக போகிறீங்கன்னா உங்கள் காரை எப்படி செக் பண்ணுறது, இல்லை மெக்கானிக்ஸ் கிட்ட செக் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக உங்கள் காரை செக் பண்ணிக்கலாம். அதில் சில பாயிண்ட்ஸ் என்னென்ன முக்கியமாக செக் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வெளியில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் காரோட டயர் செக் பண்ணுங்கள். காரில் வந்து 4 டயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கேயாவது கார் டயர் வெடி போட்டிருக்கா, இல்லை ஏர் ரொம்ப கம்மியாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா டயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் போகிற ஸ்பீடு வந்து 80 போவீங்க, 120 போவீங்க. அப்படிங்கும்போது உங்கள் டயர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கார் வந்து அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிடும். ஸோ இதனால் அது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டயர் பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் புது டயர் போட்டிருக்கீங்க, நான் ஏன் கார் டயர் செக் பண்ணணும், கிடையாது, கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா சைடில் சப்போஸ் எதாவது கல் பட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது பாட்டில் ஊற்றிருக்கலாம், இந்த இதில் டயர் பெருசாக கிழிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போகும்போது டயர் வந்து ஒரு மாதிரியாவது வைப்ரேஷன் ஆகும், அப் அண்ட் டவுன் வைப்ரேஷன், லைட் வைப்ரேஷன் ஆகும், டமால் வெடிக்கும். ஸோ இப்படி தான் அந்த நடக்கும் அந்த டயரை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் காரில் செக் பண்ணுறது 4 டயர் எப்படி இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்கா, கண்டிஷன்ஸ் இல்லையா. அப்படி கண்டிஷன்ஸ் இல்லை உங்களுக்கு மனசில் படுதுன்னா தயவு செஞ்சு டயரை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி டயர் காற்று ப்ரெஷர் லெவல் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா காரோட இன்ஜின் ஆயில். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 கேப் இருக்கும். இந்த 2 கேப்பில் வந்து இது இன்ஜின் ஆயில் ஊற்றுறது, இது இன்ஜின் ஆயில் ஸ்டிக் செக் பண்ணுறது. ஸோ நம்ம இதை தொடக்க வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து திறந்துட்டு மூடாமல் போயிட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக தெரிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வண்டி இன்ஜின் சீஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது திறக்காதீங்க. ஸோ இதை எடுங்க. இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் கையில் தொடணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 லெவல் கோட் இருக்குல்ல, அந்த லெவல் கொடுத்தா போதும். திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில். ஸோ பிரேக் ஆயில் நீங்கள் திறக்கணும் அவசியம் கிடையாது, திறந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே லெவல் தெரியுது, ஆடும்போது க்ளீனாகவே தெரியுது. ஸோ பிரேக் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் பிரேக் ஆயில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடையிலையோ ஒர்க் ஷாப்லேயும் வாங்கி ஊற்றிட்டு போங்க. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் கல்லுமா இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் நல்லா பம்ப் ஆகும். அப்போது அந்த பிரேக் ஆயில் வந்து அங்கே போகும். இதன் மூலிமா அந்த பிரேக் ஆயில் போகும். இது பம்ப் மூலிமா, இதான் மோட்ரு, இது மூலிமா அந்த பிரேக் ஆயில் உள்ளே போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்ரு கிளாஸுக்கு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா போகும்போது மண் தூசி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்க முடியாது. இது செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்க வேண்டியது இன்ஜினோட கூலண்ட், ரேடியேட்டர். ஸோ ரேடியேட்டரில் வந்து ஆயில் ஃபுல்லாக இருக்கா, கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது செக் பண்ணுறதுல முக்கியமான கவனம் என்னென்னா, வண்டி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் இதை தொடரணும். அது மாதிரி தொடாதீங்க. ஏன்னா வீட்டில் ப்ரெஷர் குக்கர் எப்படி நல்லா ப்ரெஷராக உங்களுக்கு சவுண்டு வரும், புஷ்ஷுன்னு அந்த மாதிரி வரும். ஸோ இது கழட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இது நல்லா 4-5 விரலை ஃபுல்லாக புஷ் பண்ணி பொறுமையாக ரொட்டேட் பண்ணி, இங்கே லாக் இருக்கும், இந்த லாக்கை அப்படி ஓப்பன் பண்ணி, ஸோ பொறுமையாக எடுங்க. ஃபேஸை கிட்ட வச்சுக்காதீங்க, ஏன்னா டக்குன்னு இது மேலே அடிக்கும். பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ஆயில் இருக்குல்ல, கூலண்ட் ஆயில். ஸோ இதை வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது லெவல் ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. இன்கேஸ் லெவல் இல்லைன்னா தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. எங்கே கீழே லீக்கேஜெல்லாம் பாருங்கள். ஏன்னா இது முக்கியமானது. இதுதான் உங்களோட வண்டியோட இன்ஜின் டெம்பரேச்சரை கட்டுப்படுத்தும். அடுத்து என்ன செக் பண்ண வேண்டியதுன்னா, இன்ஜினில் ஓவராலாக மேலே பார்த்துக்கலாம். எங்கேயாவது எலி கடிச்சிருக்கா, எங்கேயாவது வயரிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு ஓவராலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வண்டி ஆஃப் ஆக சான்சஸ் இருந்தால் மேபி எலி இங்கே ரேட் பைட் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹெட்லைட் எல்லாம் எரியுதா, ஃபாக் லைட் எரியுதான்னு எல்லாமே ஃபுல்லாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜினில் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஆயில் லெவல் எவ்வளோ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில் லெவல் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினோட கூலண்ட் திறந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா மூஞ்சில் அடிச்சிடும். ஸோ வண்டி ஆஃப்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது லெவல் செக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வயரிங் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது இதெல்லாம் மேஜராக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கடுத்து வேறு என்ன செக் பண்ணுறது நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளஸ்டர் மீட்டரில் ஏதாவது வார்னிங் சிம்பிள் எரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க.
ஸோ வார்னிங் சிம்பிள் வந்து நீங்கள் கீ போட்ட உடனே எல்லா சிம்பிள் வரும். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிள் வருதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த சிம்பிள் வரல, ஒன்லி பிரேக்கு, டோரு, பெட்ரோல் ஃபியூவல் சிம்பிள்லாம் வருது. இதை வந்து இன்ஜின் ப்ளஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் சென்சார் இல்லை ஸ்டேரிங் சென்சார் ஏதாவது இதுதான் பார்த்துக்கோங்க. அப்படி எதுவும் எரியலைன்னா ஸோ நீங்கள் கூலாக மூவ் பண்ணலாம் வண்டியை. அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது வண்டியோட பிரேக் லைட்டு, இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லைட்டு எல்லாமே ப்ராப்பராக எரியுதா, ஏதாவது வயரிங் இஷ்யூ செக் பண்ணிக்கோங்க. அப்படி எரியலை அப்படின்னா ஒன்று பல்ப் இஷ்யூவாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறது ஃபியூஸ் செக் பண்ணணும். ஃபியூஸ் எங்கன்னா வண்டி ஃப்ரண்ட்டில் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபியூஸு. ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஐவி ஸ்டார்டர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது இல்லை எரியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம செக் பண்ணுறது வந்து ஸ்பேர் டயர். இது கண்டிப்பாக நம்ம யாரும் பார்க்குறதே கிடையாது. எல்லாருமே லக்கேஜை மேலே வச்சு எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை, ஊர் கிளம்புறது தான். இது முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வண்டியில் எங்கேயாவது போகும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஸ்பேர் வீலில் காத்திருக்கான் டயர் செக் பண்ணிக்கோங்க. இது முக்கியமானது. ப்ளஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீவர்ஸ், இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் காரில் ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி, லாங் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க. ஆனால் நம்ம யாரும் செக் பண்ணுறது கிடையாது. தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இது தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள் நம்ம கார் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஸோ ரொம்ப முக்கியம். திருப்பி நான் உங்களுக்கு ஒரு ஓரலாக சொல்கிறேன், என்னென்ன செக் பண்ணிக்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் ஆயில், எல்லா ஆயில், பிரேக் ஆயில் எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அப்புறம் கிளஸ்டர் மீட்டர் ஏதாவது சென்சார் லைட் எரியுதா, ஸ்டேரிங் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முக்கியமானது. ஸ்பேர் வீலில் காற்று இருக்கா, அதுக்கப்புறம் வந்து எல்லா லைட்ஸும் எரியுதா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போய் செக் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் ஓரளவு செக் பண்ணிடலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உடனடியாக மெக்கானிக் ஷாப் போங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் ட்ராவலை வந்து ஹாப்பியாக ட்ராவல் ஆக்குங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டைமில் தகவல் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.